ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பிலிருந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். 21/7/26 அன்று தினமலர் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டது. சென்னையிலே ஒரு தங்க கட்டி வேலை செய்ய கொடுத்த இடத்திலே அந்த நகை செய்து கொடுத்து திருப்பி கொடுக்கும் நபர்கள் குறித்த நேரத்தில் அந்த நகையை திருப்பி கொடுக்காத காரணத்தினால் சவுகார்பேட்டை கீழ்ப்பாக்கம் சவுகார்பேட்டையிலே ஒரு காவல் நிலையத்திலே ஒரு புகார் மனு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த புகார் மனு மீது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை அனைத்து ஊடகத்துறையினருக்கும் செய்தி போய் சேருகின்றது. குறிப்பாக தினமலர் பத்திரிகையும் அந்த செய்தி கிடைக்கிறது. ஆனால் அந்த தினமலர் பத்திரிகை அந்த செய்தியை ஆசாரிகள் 1.6 கிலோ தங்கத்தை ஆட்டையை போட்டு விட்டார்கள், ஆசாரிகள் 2 வலை என்று ஜாதியை குறிவைத்து அந்த செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களிலே நூற்றுக்கணக்கான குற்ற வழக்குகள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு வழக்கிலுமே ஒரு ஜாதியை குறிப்பிட்டு ஒரு செய்தி வெளிவந்தது கிடையாது. துணிச்சலாக தினமலர் பத்திரிகை ஆசாரி சமூகத்தை என்னவெனாலும் செய்தி வெளியிடலாம், இவர்களை கேட்பாரற்ற சமூகம் என்று ஒரு செய்தியை ஜாதியை குறிவைத்து என்ற செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. ஆசாரிகளுக்கு வலை என்று ஒரு தலையங்கமாக ஒரு பெரிய கொட்டை எழுத்தலாக குறிவைத்து அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தனிநபர்கள் செய்யும் குற்றத்திற்காக ஒட்டுமொத்த அந்த ஆசாரி சமூகம் விஸ்வகர்ம சமுதாயத்தை ஒரு குற்றவாளி போல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இது எமது விஸ்வகர்ம சமுதாயம் ஆசாரி சமூகம் வன்மையாக கண்டிக்கிறது. குற்றவாளி அந்த நகையை வாங்கி நகை செய்தார் என்று சொன்னவர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் எங்க இடத்தை சேர்ந்தவனான்னு தெரியும். அந்த யார் என்று தெரியாதவர்கள் ஆசாரி என்று குறிவைத்து அந்த செய்தியை தினமலர் பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது. இன்றைய தினம் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தவறான நோக்கத்தோடு அவர்கள் தமிழக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிவைத்து இந்த தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள். இதற்கு சாமானிய மக்களின் நீதிமன்றமாக கருதப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எமது சமுதாயம் முறையிட வந்துள்ளது. அதற்காக நாங்கள் அந்த முறையீட்டு மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்துள்ளோம். அதற்கு எமது சமுதாயத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். இனிமேல் எந்த பத்திரிகையும் ஒரு ஜாதியை குறித்து எந்த செய்தியை வெளியிடக்கூடாது என்று நாங்கள் இந்த கோரிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆசாரி சமூகம் மைனாரிட்டி சமூகம், அதனால் என்னவெனாலும் நம்ம பத்திரிகையிலே வெளியிடலாம் என்ற ஒரு தவறான நோக்கம் பத்திரிகையில் வந்தால் எமது சமுதாயம் அது எங்க வேணாலும் எந்த நேரத்திலும் நாங்கள் அதை கண்டிக்க தயாராக உள்ளோம். தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்ம மகாஜன பேரவைத் தலைவர் முருகேசன்.